நான் பேசுறதெல்லாம் கடவுளுக்காக தான். கடவுள் உனக்குள்ளே இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சிலையிலையோ கோயில்லையோ புக்குலையோ வேதத்துலையோ இருக்கிறது இல்லை. உன் இதயம் துடிக்கிறதுக்கு எது ஆதாரமோ அதான் கடவுள். உன் இதயம் துடிக்குது இல்லை, உன்னால இல்லை, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியாது. உன் இதயத்தை என்ன பண்ண முடியாது உன்னால? கொஞ்சம் நில்லு. உன் லிவர் ஃபங்க்ஷன் ஆகுது இல்லை, நிறுத்து, சொல்ல முடியாது. சாப்பிட்டா செரிச்சிக்குது இல்லை, சொல்ல முடியாது. நீ சாப்பிட்றதெல்லாம் செரிச்சின்னு சொல்லி கூட வயிற்றுக்கிட்ட முடியவே முடியாது. உன் வயிற்றுக்கிட்ட ஒன்றால் ஜெயிக்க முடியாது. ஒரு 4 நாளைக்கு பட்னியாகிறேன்னு சொல்லலாம் வயிற்றுக்கிட்ட. கம்முனரு, நம்ம உபாசங்கிறோம். ஆமாம், என்ன பண்ணாத, எதுவும் பண்ணாதன்னு அல்சர் வந்துடும். நீ உபாசகர்றா, எனக்கு என்ன ஆச்சு, அல்சர் வந்துடு சொல்லும். பர்ஃபெக்டாக இருக்குது. யாரோ ஒருத்தன் உள்ள இருந்துன்னு பர்ஃபெக்டாக இருக்கிறான். உள்ளம் யார் உள்ளா? நாய் உள்ளவும் இருக்கிறான். நாயை உட்கார வச்சு சொன்னா ஒத்துக்கான். நாயே உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னா ஒத்துக்காது. இதே மாதிரி நான் சொல்லும்போது ஒத்துக்காதவங்களாம் யார்? எனக்கு இப்படி பேசுகிற இருக்கிற சப்ஸ்கிரைபர் குறைய மாட்டாங்களா? குறைஞ்சிட்டவன் என்ன பிரச்சனை? கடவுள் உனக்குள்ளே இருக்குதுன்னு ஒத்துக்காது. நீ யாரு? உனக்கு அறிவு என்னத்துக்கு? வேஸ்ட்டு. நீ ஜாதியாரு, மட்டையாரு, மயிராரு, என்ன புரியல உனக்கு? என்ன சுமக்கிறேன்னு உனக்கு புரியல? கடவுள் சுமக்கிற என்ன சொல்லித்தரேன் நான்? நீ கடவுள் சுமக்கிறேன்னு சொல்கிற உன்னை எவ்வளோ விசேஷமாக சொல்கிறேன் நான். எங்கே வைக்கிறேன் உன்னை எத்துன்னு போய்? நீ என்ன எங்கே வைக்கிற? யாரும் பார்க்கறதுனால நான் மட்டும் உனக்கு பார்த்துன்னு இருப்பேன்னு சொல்லணுமா இல்லையா? தொடர்ந்து பேசணும். ஒரு கமெண்ட்டில் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் எதுக்காகவும் செழிக்காதீங்க, தொடர்ந்து பேசுங்க. நான் எப்படி செழிப்பேன்? நீ கேட்குறா கேள்வி கேட்க கேட்டி போனா எங்கே இருக்குது கடவுளே? உனக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ எனக்குள்ளே இருக்குது புரிஞ்சு தானே வந்திருப்பேன். எனக்குள்ளே இருக்குது புரியாமல் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேன். அப்போ உனக்கு என்ன புரியல? உனக்கு என்ன தேவைப்படல? கடவுள் தேவைப்படல, ஜாதி தேவைப்படுது. என்ன மாதிரி ஒருத்தன் பேசுகிறேன்னா என் ஜாதி ஆவன் மாட்டுக்கறி சாப்பிடாத கூட்டமா? மாட்டுக்கறி சாப்பிட்றவனா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ என்ன பார்க்கல? ஸோ கேள்வியே கேட்டால் கூட பார்க்குறதுக்கு தகுதி இல்லை. கேள்வி என்னடான்னா, கடவுள்னா என்னன்னா நீ தான், உனக்குள்ளே தான். 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். 3ல் 1 பங்கு நீ கடவுள் தான். கடவுள்லேயே பிறந்து கடவுள் கூடவே வாழ்ந்து கடவுளையே சுமந்துக்கு நீ இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்காம போகிறேன்னா நீ கடவுள் மட்டும்தான் தெரிஞ்சுக்காம போகிற. அதுக்கு காரணமும் நீ தான். என்னடா நான் தான் கடவுள் உள்ளே சுமக்கிறேன், நான் ஏன் புரிஞ்சுக்கலன்னா எது எனக்குள்ளே இருக்குதோ அது எனக்கு விசேஷம் இல்லைன்னு நினச்சிட்டேன்.